ஆலகல் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மாலச்சிலம் வாடி வாஸ்தி வணங்குவோம் மாலச்சிலம் வாடி வாஸ்தி வணங்குவோம் சரஸ்வதி நமஸ்தோபியம் வரதி காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தி பவது மே சதா அம்மை நாராயண நமோ தேவி நாராயண நமோ லக்ஷ்மி நாராயண நமோ பத்ரி நாராயண நமோ ஓம் நமச்சிவாய வித்மஹி மகாதேவாய தீமஹி தன்னருத்ர பிரசோதயாம். ஓம் நமச்சிவாய பிரமாணி. எங்களை பிறந்துவிட்டு காலன் செல்வகணம் படியாட்சி அவர்களுடைய ஆத்மாவன கதியும் சாந்தியும் அறிந்து உங்களுடைய பாதார விந்ததத்தில் சேரும் படியாக அதுதான் இந்த தேவசம் பிரார்த்தனைக்காக பூஜையை நடக்கும் வரும் காலத்தில் ஓம் நம சிவாயி நமஹாம். நன்றி. அமருங்கள். Dear family and friends, my opening paddle or my opening invocation is to Lord Vinayaka Pramani, whereby we invoke the spirit of Lord Vinayaka Pramani and say to him, Appa Vinayagani, the soul has now traveled for the past 11 tidis, and on this day it reaches what we refer to as Sivalogam. We pray to Lord Vinayaka Pramani with the expectation of the soul attaining what we refer to as paramukti or moksha. Should there be any obstacles or any obstructions in the way of the soul attaining paramukti or moksha, we ask you to humbly remove those obstacles and obstructions. ஓமெனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. ஓம் எனும் பொருளாய் ஒளியோய் போற்றி. பூமணம் பொருட்தரும் பொலிவாய் போற்றி. அகரம் முதலான ஆனாய் போற்றி. அகரேயே உகரே ஆதி போற்றி. அகரே உகரே ஆதி போற்றி. நவசக்தி விநாயகனே வணக்கம். நன்மைகள் பெருகிடச் செய். எமக்கும்
நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே மாயா பிறவியன் மயக்கும் முன்னருட்டாய் தாயாயமக்கும் தயையம் புரிந்தாய் மாயா பிறவியன் மயக்கும் முன்னருட்டாய் தாயாயமக்கும் தயையம் புரிந்தாய் முனிவினை பாவங்கள் போக்கிட செய்தாய் பாவங்கள் போக்கிடச் செய்தாய் ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய் ஓயாமல் என்னை காத்தருள் செய்தாய் நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே கணபதி என்றிட கருத்தினில் வந்தாய் கணபதி என்றிடும் கருத்தினில் வந்தாய் கவிதைகள் கோடிய கணத்தில் தந்தாய் கணபதி என்றிடம் கருத்தினில் வந்தாய் கவிதைகள் கோடிய கணத்தில் தந்தாய் நித்தமும் ஆனந்தம் ஓங்கம் நித்தமும் ஆனந்தம் எங்கள் போங்கிட நித்யானந்தே கணபதியை வந்தாய் நித்யானந்தே கணபதியை வந்தாய் நவசக்தி விநாயகனே வணக்கம் நன்மைகள் பெருகிடச் செய் எமக்கும் நவசக்தி விநாயகனே வணக்கம் 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 About 160 years ago, Saint Ramalinga made his appearance in this world, and he preached one philosophy: worship God by the medium of Jyoti. Jyoti is light. Why do we say light? It is said in our scriptures, light will remove all darkness, it will remove all ignorance, and those are the holding back factors that does not connect us to God. So therefore, it is realized that mankind needs to worship by a God medium, by the medium of light, and in doing so, that mankind will eventually attain what we refer to as Paramukti. We say to you, Arutperum Jodi, Thanipperum Karunai, Thanipperum Karunai, Arutperum Jodi. Our divine obeisance to the grace of light. ஆகமம் மூடிமேல் ஆகமம் மூடிமேல் ஆரண மூடிமேல் ஆகி நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி ஆகமம் மூடிமேல் ஆரண மூடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய்
அகமர போரந்தியை அருட்பெரும் ஜோதி. ஓம் நமச்சிவாய பிரமாணி. You are mother, you are father, you are everything to me. ஓம் நமச்சிவாய பெருமானி. சிவபெருமானி சிவபெருமானி எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானி. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. அன்னை தந்தை குரு தெய்வமே, அன்னை தந்தை குரு தெய்வமே, ஆண்டவனே நீ அருள் செய்வாயே, ஆண்டவனே நீ அருள் செய்வாயே. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. அம்மை அப்பா குரு தெய்வமே, அம்மை அப்பா குரு தெய்வமே, ஆண்டவனே நீ அருள் செய்வாயே, ஆண்டவனே நீ அருள் செய்வாயே. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. நமச்சிவாய ஓம் நீ தெய்வமே, நமச்சிவாய ஓம் நீ தெய்வமே, காத்தருள்வாய் நீ அருள் செய்வாயே, காத்தருள்வாய் நீ நமச்சிவாயே, காத்தருள்வாய் நீ அருள் செய்வாயே. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. சிவபெருமானே சிவபெருமானே எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே, எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே, எல்லோர்க்கும் நீ தெய்வம் சிவபெருமானே. எல்லோர்க்கும் தெய்வம் நீ சிவபெருமானி. It is said, the very first stanza in the Rig Veda, when God is being glorified by the Shapta Rishi Margalayam, that's the 7 rishis, he is glorified as Parabrahman. Parabrahman means this big, massive ball of energy. And it goes one step. This massive ball of energy has got no size, it's got no shape, it's got no name, it's got no form, and it's got no gender. So the Saptarishi Margalayam turned around and said to this big massive ball of energy, you are saying that mankind is perceived to be your highest level of creation. If mankind wants to make contact with you, how does it make contact with you? So therefore, the big massive ball of energy turned around and said, whenever I am required, I will take on various sizes, names, shapes and forms, merely for communication purposes only. Dear family and friends, my next parallel is to this big massive ball of energy that has revealed himself or herself as Jagannatha
or the energy of this universe, it is said, if that energy withdraws itself, everything will crumble. This entire universe will crumble. We pray to you, O Divine Mother Adi Parasati, in the form of Jagannatha, and we say to you, give us your grace, give us your blessings, and when the soul eventually reaches Sivalogam, please offer it what we call Paramukti. Jagannathaye, 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 Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Adi Parasati, Jagannathaye, 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 Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Adi Parasati. Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Amma, Amma, Akhanda Jyoti Robi Amma, Amma, Akhanda Jyoti Robi Amma, Amma, Akhanda Jyoti Robi Adi Parasati. Akhanda Jyoti Robi Adi Parasati, Jagannathaye, Jagannathaye, Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Adi Parasati, Laksham Yenakam Niye Amma, Amma, Laksham Yenakam Niye Amma, Amma, Laksham Yenakam Niye Amma, Amma, Alakshayam Seididade Jagadishwari, Alakshayam Seididade Jagadishwari, Jagannathaye, Jagannathaye, Akhanda Jyoti Robi Adi Parasati, Akhanda Jyoti Robi Adi Parasati, Amma, Amma, Taye, Agilandeswari Niye, Annapuraneshwari Tayi, O Adi Parasati Niye, Amma, Amma, Taye, Agilandeswari Niye, Annapuraneshwari Tayi, O Adi Parasati Niye. இம்மாநிலத்தில் அம்மா,
friends. Please note, we could see that the program is being also live streamed, goes throughout the world, okay? So if any of your friends, relatives, you can contact them via social media as we sit over here. They want to observe and see the Devasam Pratani being rendered over here. They are more than welcome. They got to log into Facebook, type in Alayam News, ALAYAM News, NEWS, and they will pick up the page and they can watch this whole program being telecasted throughout the universe, that is. My next dedication is to Lord Muruga Peramani. We say to him, Lord Muruga Peramani, we all know you as Muruga. We carry this beautiful kavadi, come and offer it at your lotus feet, take the pal and pour it onto you and say to you, here is my pal Abhishekam. We thank you for giving us some sort of benediction in life. We may have gone through a certain amount of difficulties and we are pledged to carry that kavadi and come and offer it to you. But what does Murugan actually mean? Murugan means undecaying beauty. It is said in our scriptures, Varvavadamayumita mannavaditinnam, Parpovada Prebi Kadal Pasino say the Paridan. Everything that you see around you is purely mayum. Mayum means an illusion. Nothing is of any permanence. This gross or physical body that you see is a perishable entity. It cannot last forever. It has a time frame. The composition of this body is that of the 5 base elements: earth, fire, water, space, air. In our vernacular, we refer to it as Panja Bhudangal. At the end of the day, the body, having been born from the bowels of the earth, will eventually return to the bowels of the earth. But there is a thing called the Atma, or the Jivan, or the soul. It's a tiny spark of energy that comes out from this big massive ball of energy that I spoke to you about earlier on. This energy is trying to find its way back. Therefore, that soul is caught up in what we say, Parpo with the Previ Kadal, a countless number of births. And at the end of the day, we pray to Lord God Almighty, the soul having gone through all those number of births, Namachivaya Pramani, we ask that this be the final birth that soul had encountered, and that soul should actually take what we refer to as Paramukti. Muruga Peramani, we glorify you at the Arupadi Vidu, that is the 6 beautiful abodes that are bountiful, whereby millions and millions of devotees throng through on a yearly basis, trying to attain your obeisance. Arupadi Vidudayai Andava Shanmuga. Arupadi Vidudayai Andava Shanmuga. Anandamai Atpudame Andava Shanmuga. Anandamai Atpudame Andava Shanmuga. Serudale Tarubavali Ye Shanmuga. Tengatile Tangi Indro Ye Shanmuga. Velmuruga, 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 Malmaruga, Baba Shanmuga, Velmuruga, Malmaruga, Baba Shanmuga, Kalpaditam Kartarule, Baba Shanmuga, Kalpaditam Kartarule, Baba Shanmuga, Velmuruga, Velmuruga. Nalvedum
நல்லதெல்லாம் முன்பாய் கொண்ட நாதா சண்முக, நல்லதெல்லாம் முன்பாய் கொண்ட நாதா சண்முக. ஈரமான சிவனளித்து ஈசண்முக, சீலமான சிவனளித்து ஈசண்முக. செங்கத்திலே தாங்கி என்றோ ஈசண்முக, செங்கத்திலே தாங்கி என்றோ ஈசண்முக. வேல்முருகா வேல்முருகா மால்மருக பாபா சண்முக, வாழ்பெடுக்கும் காத்தருள் பாபா சண்முக. நீலமயில் ஏறும் நீலமயில் ஏறும் கொழுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கைய. நீலமயில் ஏறும் கொழுமுருகனை நித்தம் பணிந்திட வாருங்கைய. காளிசீலம்போலி காளிசீலம்போலி கல்கலனவரும் கந்தனை அழகியை பாடிடுவோம், கந்தனை அழகியை பாடிடுவோம். புலி சிவகாமி புலி சிவகாமி தாவி முத்தமிடம் சுந்தரபாலனை பாடிடுவோம், சுந்தரபாலனை பாடிடுவோம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம், ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே. கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம், ஹர ஹர சிவ சிவ சுப்பிரமணியம், சிவ சிவ ஹர ஹர சுப்பிரமணியம். கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே. கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே, கந்தநாதனே எங்கள் சொந்த நாதனே. கந்த சுவாமியே எங்கள் சொந்த சுவாமியே, கந்த சுவாமியே எங்கள் சொந்த The Srimad Bhagavata Puranam is a sacred set of works whereby when God is glorified, it is said you will see results like you have never ever seen before. It also states in the Kali Yugam, the current age that we are living in, the most easiest form of worship to God Almighty is the constant chanting of His glorious name. It doesn't get any greater than that. It doesn't get any bigger than that. You can perform all the rituals that you want.
but at the end of the day, you don't know whether the rituals are done correctly, whether it's done in the right frame, whether the mantras that are being rendered is in the right meter. All those things play a very, very important part. So it says, the easiest part, mankind has reduced himself to this lowest level in the Kali Yugam, and for him to lift himself up, he needs to constantly chant God's glorious name. That will increase the level of his spirituality, and when you start increasing your level of spirituality, then you become even closer to God. Govinda Piramani in the Kali Yugam is taken on this beautiful avataram as Srinivasa Piraman or Balaji Piraman. He resides in what we refer to as Yelumali. Yelumali is the 7 hills in Tirupati. And he's given man an assurance, as long as he's here in this universe during the Kali Yugam, nothing should go astray, provided you turn to his lotus feet. The next parallel that I'm going to sing, we glorify him. Govinda Piramani, you had given me this life, and in this life, you have given me happiness, you have given me joy, you have given me all the good things, all the good wishes that I want in this world. But attached to all that, you have also given me misery, you have given me pain, you have given me suffering as well. And I'm saying to you, Govinda Piramani, I do not want to come back here on an ongoing basis and take on all that suffering, misery and pain. So therefore, let this birth here be my last birth. Be my guru, be my guiding light, be my beacon of light. From birth right up until death, you be my constant companion. And if you can be my constant companion, then I know I would lead a righteous life. Just like the way the river starts out right at the mountain sources from ice, it melts, it comes down to the valleys and the crevices. You be those valleys, you be those crevices for me. Like the way that river meanders its way throughout and reaches the mighty ocean, you be there for me as well. Govinda Piramani, it is said in our scriptures, wherever there is honey, milk is sure to be there. Likewise, Govinda Piramani, you have given me this life, and please, I ask that you constantly be with me, guiding me on this life's journey. Hari Govinda, Hari Govinda, Hari Govinda, Hari Govinda. தேனிறக்கம் இடத்தில் பாலிறக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நானிறக்கம் இடத்தில் நீ இறக்கம் வேண்டும் நாராயணா முரளீதரா நாராயணா முரளீதரா தேனிறக்கம் இடத்தில் பாடிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நானிருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயணா முரளீதரா. பானிறக்கம் இடத்தில் நிலைவாய் வளர்ந்தாலும் பானிறக்கம் இடத்தில் நிலைவாய் வளர்ந்தாலும் வற்றாத ஜீவ நதையாய் கவிழ்ந்தாலும் வற்றாத ஜீவ நதையாய் கவிழ்ந்தாலும் மாணிக்கம் விளையும் மலையேறும் மலைவாசம் மாணிக்கம் விளையும் மலையேறும் மலைவாச மங்கை அலர் நீரு மங்கை உலச மங்கை அலர் நீரு மங்கை உலச தேனிறக்கம் இடத்தில் பாடிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா தேவா நானிருக்கும் இடத்தில்
யாவும் முன் வரவாகே வருவது யாவும் முன் வரவாகே வந்தது யாவும் முன் உறவாகே வருவது யாவும் முன் வரவாகே வந்தது யாவும் முன் உறவாகே உருவாக வந்தே கொடை வள்ளலாகே உருவாக வந்தே கொடை வள்ளலாகே கொடுத்தருள் வேண்டும் பேரருளாகே கொடுத்தருள் வேண்டும் பேரருளாகே தேனிருக்கும் இடத்தில் பாடிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வர தேவா ஆனிருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயண முரளீதரா நாராயண முரளீதரா ஹரி கோவிந்த 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 ஹரி கோவிந்த. We sometimes wonder why do we meet certain people in our lives? Why do we make acquaintances with certain people in our lives? Why are we born in a set family? We got no choice in that matter. God has given us the benediction. When you take on this birth, He'll put you into a family based on the karmas that one had performed in one's life's last journey. And God has given us examples. If you look at the way we pray, we have Lord Namah Shivaya Paramani, who we refer to as the Father of the universe. We have Ma Shakti, who is referred to as the Mother of the universe. Then they have Ganesha, you have Muruga, you have Ayyappan, you have Jodi. Those are all siblings that come out from this union. Okay. So God has also given us a life. He's also given us some sort of indication, like the way we should live our life. He's put you into a family, and He expects at the end of the day for you to live according to the whims of that family. In other words, whatever that family hierarchy is, whatever that family outlook in life is, one needs to follow that step and evolve. We pray to you all, Namah Shivaya Paramani. We cannot take away the fact that you have put us into a family and you expect us to live according to the rules and the functions of the family. We also have respect as well. Respect, discipline. Okay. These are all very, very important things. And it is also said we need to respect the elements. We need to respect Mother Earth. We need to respect the light that comes. We need to respect the wind that comes. All these things are beneficial to our lives, so we must not ignore it. Right? We need to work in tandem with all those various things.
In other words, we need to save our earth. If you cannot save our earth, this earth is going to perish. And when this earth perishes, then you could see 2020 we had COVID. Came like a nightmare to us. Okay. So therefore I'm saying to you, let us respect, let us cherish what we got in life. The family that we are born into, let us wield great cherishment, let us build great respect and love and honor to whatever we are exposed to in our life. The next part is a dedication to Lord Namah Shivaya Paramani, glorifying Him as giving us some sort of indication as to the way we should live our life. Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbanga Kudambangal Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbanga Kudambangal Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbanga Kudambangal Sivalinganada Parvati Amma Ganesha Muruga Anbanga Kudambanga ஒன்னிலாத இரண்டும் இல்லை ரெண்டிலாத மூன்றும் இல்லை ஒன்னிலாத இரண்டும் இல்லை ரெண்டிலாத மூன்றும் இல்லை ஆணிலாத பெண் இல்லை சிவசக்தி ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் மாதவன் பூலோகத்தில் அருள் விளக்கி இருக்கின்றதே பூஜை செய்தாலும் பாவங்கள் தீருமே மாதவன் பூலோகத்தில் அருள் விளக்கி இருக்கின்றதே பூஜை செய்தாலும் பாவங்கள் தீருமே சிவலிங்கநாதா பார்வதி அம்மா கணேசா முருக அன்பாங்க கூடம்பங்கள் கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை கடவிலாத நான்கில்லை இது உண்மைதான் கோவிலாத தீபம் இல்லை தீபிலாத கோவில் இல்லை கடவிலாத நான்கில்லை இது உண்மைதான் அறிவோம் 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 மலை மேல் அம்பலத்தில் வாழ்வுகின்ற நடராஜா தேவாதி தெய்வம் ஐயா கூட்டிருப்பாய் பெருமானி மலை மேலில் அம்பலத்தில் வாழ்
சிவலிங்கநாதா சிவலிங்கநாதா. As a family unit, ஒன்னிலாதே இரண்டும் இல்லை. If you don't have one, you cannot have two. Okay, so in other words, it takes two hands to clap. So all we have, differences and we have arguments and things within the family confines. One needs to put all those things aside and, of course, try and work out your differences and live a good life. Okay, like it says, ஒன்னிலாத இரண்டும் இல்லை, ரெண்டிலாத மூன்றும் இல்லை, ஆண் இல்லாத பெண்ணும் இல்லை. Without this, if there is no male, there is no female. It says, மாதேவன் பூலோகத்தில் அருள் விளக்கு ஏற்றுகின்றே. If you light your Kamachi Vilakku and you pray to God, you are praying to God in this form of Buloga Nayagan. That is, God, Namachivaya Pramani. Whatever prayers you do, all your pavangal tirumi, all your negativities will eventually vanish from your life. Okay, we don't have any speakers, but there is one request for one song, more especially for the grandchildren. Like I said to you earlier on, there is one mighty God out there. He is referred to as Parabrahman, or this big massive ball of energy. He's got no size, he's got no shape, he's got no name, he's got no form, he's got no gender. But he appears whenever we require him. He'll appear to you in that particular aspect to assist you and drive you forward. In this family, we also have members that belong to the Christian community as well. I'm going to sing the next part in dedication to Lord Jesus Christ, whereby we pray to him, "O dear Father, loving God, wonderful Savior of my spirit, I lived somewhere and wandered unknowingly. My beloved Divine Master, you came in search of me. You hugged me, you kissed me dearly and transformed me as your shadow." In other words, I started following you because I found the goodness in you. I was low and I walked reeling. All the difficulties that you face in life, it is only through God's presence, it's only through prayer that you can move out of those difficulties. You remembered me kindly, said not to worry, not to be upset. You came through and you wiped away my tears, O Divine Master. You lifted me out of the mud and mire and all the difficulties in life. You have lifted me out of there, wherever I lived. You shed your blood on Mount Calvary and you washed away all the sins of this entire universe and you have embraced me. Oh dear Lord, it is because of the way you have sacrificed yourself. Mankind needs to understand this concept and accept you and ensure that constant puja, constant prayer to God is the way forward. Nothing else. You'll find all negativities will eventually be erased in your life. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமே ராஜகரே ஏ ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமே ராஜகரே ஏ ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைத்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் அலைந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சாரை அணைத்தே முத்தங்கள் கூடத்தே விஷலாய் மாறிவிட்டேன். நெஞ்சாரை அணைத்தே முத்தங்கள் கூடத்தே விஷலாய் மாறிவிட்டேன். நன்றி உமைக்கு நன்றி அப்பா, நன்றி உமைக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமே ரட்சகரே
ஏ ஆவியானவரே. தாழ்மையில் இறைந்தன் தள்ளாடி நடத்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். தாழ்மையில் இறைந்த தள்ளாடி நடத்தேன், தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை தோடித்து களம்பறை நடத்துகிறேன். கலங்காதே என்று கண்ணீரை தோடைத்து கடம்பறை நடத்துகிறேன். நன்றி உமைக்கு நன்றி அப்பா, நன்றி உமைக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தீவ அபுமே ரட்சகரே, ஆவியானவரே. உளையான சேத்தில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்துகிறேன். உளையான சேத்தில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்துகிறேன். கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்து கருவில் அணைதுகிறேன். கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்து கருவி அணைத்துகிறேன். நன்றி உமைக்கு நன்றி அப்பா, நன்றி உமைக்கு நன்றி அப்பா. பிதாவே அன்பான தேவ அவுமே ரட்சகரே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. As I've explained to the family early this morning, the reason why we perform a Devasam Puja. A Devasam Puja is full relinquishment. When we lose a loved one in our lives, we need to detach. At the point of death, like I said to you, the body is a perishable entity. At the point of death, we take that body almost immediately and we give it back to Mother Earth. Comes from Mother Earth, we give it back to her. Because the body is a perishable entity. And we say to that Atma or the Jivan of the soul, please remain with us until such time we're in the right frame of mind. Okay. And we will perform what we refer to as the Karumadi or the Karyam, and we will release you. Bear one thing in mind, each and every one of us individually throughout this universe, we've got three very, very powerful emotions: Sondam, Bandham, Pasam, ownership, bondage, attachment. Because we have those three very, very powerful emotions, when the soul ejects itself out of this body, death sets in for the body. We take the body, we give it away, and we say to that soul, please remain here. And now all of a sudden we are saying to that soul, we need to detach ourselves from you. And that soul is asking itself one question: why do I need that? Here is my family, here is my children, here is my wife, here is my house, here is my property, here is my business, here is my car, here is my money. Why should I leave all this and go away? So the soul starts pondering in its mind, because it's got a wavering mind, like each and every one of us. Sometimes when you need to make a decision, you put all the pros and cons together first before you make a final decision. Likewise, the soul is in this very, very same predicament. But we are forcing this hand of the soul, and we said to the soul, please, as long as you had a body, we had a relationship with you. Now that the body is no longer here, please, this place is not for you any longer. Please go back to Shivalogam. That is why we do the Karyam, the Karumadi Atma Shanti Pratani. We give that soul an assurance. We will accompany you
in our thoughts, in our prayer, will accompany you on your journey back to Shivalogam. We will do all the puja that is necessary, and constantly on a daily basis we will chant God's name, and we say to God, Namah Shivaya Paramani, please do not let the soul deviate on its journey. The soul is supposed to be rising gently like that. Soul shouldn't be doing this. Okay, so we say to you, we will be doing all the pratani, all the puja, constantly chanting with the expectation of you going back to Shivalogam. From the point of the releasement of that soul at that Karumadi up until the Devasam, that soul is referred to as a Pidri. Pidri means a traveling soul. At this point in time when we perform, and that is partial relinquishment, because we're still guiding the soul back, okay? At this juncture, when the Devasam occurs on the 11th Tithi, we do this puja, and then we say to God, this is full relinquishment now, because the soul has now reached your abode. The soul is totally now your property. We've got no hold over the soul. We have no ownership over the soul. We have no ownership over this body. The body we have disposed of. Now that the soul has come back to you, we have absolutely no ownership. The soul is totally your property. You pan out a new life for the soul based on what we take back. And when we go back, we don't go back empty-handed. You go back with two baggages, Nalvini, Tivini. Nalvini is all the fruits of your deeds and actions, good, positive, vibrant, dharmic, all the good things that you do in your life. Okay. That's one baggage. That's what we call Nalvini. You also have a negative baggage as well. No human being can tell me we do not have a negative baggage. Each and every one of us carries a negative baggage at some point or the other, because we need to sustain Swarnam, Varnam and Pasam, ownership, bondage and attachment. We need to sustain that. We will do things that are contrary to being positive. So therefore you also carry a negative baggage as well. And we say to Namah Shivaya Paramani, as the soul approaches you, we ask you to waver the negative baggages. If you could waver the negative baggages, then we ask that you offer what we refer to as Paramukti upon the soul, whereby the nature of that soul will also change from a Pidri to a Pittar. Pittar becomes an ancestor. From now on, the roles are reversed, whereby we can turn towards this soul for support and for guidance. Okay, not like before where the soul was reliant upon us. Now we can turn towards the soul for support and for guidance. And we fully relinquish whatever ties we had with the soul. Okay. That is basically in a nutshell what this old Pratani is all about, Devasam is all about, whereby on this day, the soul reaches the realm of Namah Shivaya Paramani, and we pray to Namah Shivaya Paramani, asking him to offer Paramukti upon that soul. Ladies and gentlemen, I'm going to move on to the next phase of this afternoon service, and this is the offering of the Deepam Aradhani. You all can come through in a nice orderly fashion and offer Deepam Aradhani whilst I sing psalms from the Devaram, Tiruvasagam, Tiruvaruppa and the Tiruppugal. Starting with Amma. Bring that tray. Can come through, offer Deepam Aradhani, light the camphor, turn the camphor, take a little bit of flower petals, turn it from one dish, turn it around the photograph, offer it onto the next dish, and then offer Naivedyam, that is the water, and you can apply your Vibhuti. Then I must start. You did. He'll do now, but let Amma do first. Thereafter, I'm going to call the immediate family, the extended family, and all family, friends, and relatives to come through in a nice, orderly fashion and turn Deepam Aradhani. Namah Shivaya Vi, Namah Shivaya Vi, Namah Shivaya Vi, Namah Shivaya Vi. Ammaye appappa Oppila maniye
அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்து ஆரமுதே. அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்து ஆரமுதே. பொய்மையே பெருக்கி பொருதினை சுருக்கும். பொய்மையே பெருக்கி பொருதினை சுருக்கும். பொருத்தலை உளையனின் கணக்கே. பொய்மையே பெருக்கி பொருதினை சுருக்கும். பொருத்தலை உளையனின் கணக்கே. செம்மையங்காகி சிவப்பதம் மாடித்தே. செம்மையங்காகி சிவப்பதம் பாடித்தே. செல்வமே சிவபெருமானே. செல்வமே சிவபெருமானே. இம்மையே உன்னை சிக்கனே பிடித்தேன். இம்மையே உன்னை சிக்கனே பிடித்தேன். எங்கிருந்தருவதினியே இறைவா எங்கிருந்தருவதினியே. ஓ அன்பினில் விளைந்து ஆரமுதே. ஆளினைந்தோடும் ஆயினம் சாலே. ஆளினைந்தோடும் ஆயினம் சாலே. பரிந்தனிப்பவியன் உடையே. பரிந்தனிப்பவியன் உடையே. உன்னினை ஒருக்கி ஒள்ளொளி பெருக்கி. ஒருக்கி ஒள்ளொளி பொருக்கி பொழப்பிலாங் ஆனந்தம் ஆகி. தேனினை சோரிந்தே புறம் புறம் திறந்தே. தேனினை சோரிந்தே புறம் புறம் திறந்தே. செல்வமே சிவபெருமானே. செல்வமே சிவபெருமானே. யான் உன்னை தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன். யான் உன்னை தொடர்ந்தே சிக்கனே பிடித்தேன். எங்கிருந்தருவதினியே இறைவா எங்கிருந்தருவதினியே. ஓ அன்பினில் விளைந்து ஆரமுதே. அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே. அம்மையே அப்பப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்து ஆரமுதே. ஆரமுதே 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 ஆரமுதே. பொன்னார் மேனியண்ணே. பொன்னார் மேனியண்ணே. பொன்னார் மேனியண்ணே. புள்ளித்தோளை அடை கசை
கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மண்ணே மாமணியே மாட்டப்பாடியோர் மாணிக்க நீ அன்பே உன்னையளா அன்னே உன்னையளால் அன்னே உன்னையளால் இனி யாரை நீக்கே நீ புறமும் ஈரார் புறமும் ஈரார் புறமும் ஏரியற்றிலை தொட்டவர் நீ வாட்டார் பொங்கையுடன் கொங்கையுடன் மரப்பாடியுடையவர் நீ சீரார் நாவலர் பொன் சீரார் நாவலர் பொன் சீரார் நாவலர் பொன் ஆரூரன் ஊரை ததமிழ் பாட்டோர் ஏற்றவள ஏற்றவள்ளார் ஆற்றோர் ஏற்றவள்ளார் பாரலோகத்து திருப்பதி அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் வடிவாய் பொருளே அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் விளக்கே அருள் சுடரே அருள் ஜோதி சிவமே அருள் அமுதே அருள் நிறைவே அருள் அமுதே அருள் நிறைவே
திருவாலாம் ஞான உரு வல்ல திருளளித்தேன் திருவாலாம் ஞான உரு வல்ல தேவன் நடத்தேன் அரசினான் தேவன் நடத்தேன் அரசினான் செய்மொழி வெற்று அருளே அருள் விளக்கே அருள் சுடரி அருள் ஜோதி சிவமே. அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம் பொருள் சாரும் அறைகள் எல்லாம் பொருள் சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் பொருள் சாரும் அறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயே நாதாந்த தெய்வம் போதாந்த தெய்வம் உயே நாதாந்த தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் இருபாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் இருபாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவரோ எனக்கருளும் தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்து ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் திருப்பாடல் உவந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் செச்சவாயில் விளங்குகின்றே தெய்வமது தெய்வம் சேற்றவாயில் விளங்குகின்றே தெய்வமது தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்து ஆடுகின்றே ஆனந்த தெய்வம்
அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே பொது நடத்தரசி பொன்னியனி உழவரெல்லாம் புகழ் அந்நியனி மலை தரும் மகளே மடமயிலே மதிமுகங்காமுதே இளங்குயிலே மலை தரும் மகளே மடமயிலே மதிமுகங்காமுதே இளங்குயிலே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானி ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனி மலைமானி அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே பொது நடத்தரசே பொன்னியனே உழவரெல்லாம் புகழ் அந்நியனே பொது நடத்தரசே பொன்னியனே உழவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே ஆனந்த கொடியே இளம்பிடியே அற்புத தேனே மலைமானி அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனி அருள் விரந்தே சிதம்பரநாத 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 Trevor.
Let us all rise for closing prayer. அருட்சிவ நெறிசாம் அருட்பெரும் நிலைவாய் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசாம் அருட்பெரும் நிலைவாய் அருட்பெரும் நிறைவாய் அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசாம் அருட்பெரும் நிலைவாய் அருட்சிவபதியாம் அருட்பெரும் ஜோதி 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 ஆகம முடி மேல் ஆனன முடி மேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனமென்றே கப்பர இறந்தென்ன பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி உரை மனம் கடிந்தேன் ஒரு பெரும் இனிமேல் அரை சிசைந்தோங்கும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கல்லாப்பிரியம் கருதாப்பிரியம் கசுந்துருகை நெல்லாப்பிரியம் வெணியாப்பிரியம் நினைந்தருத்தை சொல்லாப்பிரியம் துதியாப்பிரியம் தோழாப்பிரியம் எல்லாப்பிரிகளையும் பொறுத்தருள்வாய் கட்சிய கம்பனி ஓம் நமச்சிவாய பிரமாணி எங்களை பிறந்துவிட்ட காலம் சென்ற செல்வகணம் படியாட்சி அவர்களுடைய ஆத்மாவை உன் பாதாரவிந்தத்தில் சேரும்படியாக அதுதான் நம்மளுடைய கடைசியான பிரார்த்தனை. ஓம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஹரி ஓம் சாந்தி சாந்தி சாந்தயே. நன்றி வணக்கம். The family is requested that you remain and partake of the lunch which has been especially prepared for you. Thank you. Nandri Vanakkam. Have a safe journey back.